நான் சொல்கிற ஒரு சின்ன சினாரியோவை இப்போ நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். ஒரு அழகான நதிக்கரை பக்கத்தில் ஒரு அமைதியான ஒரு வீடு இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. கற்பனை பண்ணியாச்சா? இப்போது நான் என்னோடய கற்பனையை உங்கள் கூட அதில் ஷேர் பண்ணுறேன். என்னோடய கற்பனையான அந்த வீடியோவுக்கும் உங்களோட இமேஜினேஷனுக்கும் எந்தளவு ஒத்துமை இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய வித்தியாசம் இருக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போது என்னோடய கற்பனை, என்னோடய இமேஜினேஷன் என்னோடய கண் வழியாக நான் சிந்திக்க போகிற விஷயத்தோட ஒற்று போய் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்துட்ருக்க விஷயம், உங்களோட கற்பனை, உங்களோட விஷன் வேறு மாதிரி இருக்கும். அப்போது எல்லாரோட விஷனையுமே எல்லாருனாலையுமே புரிய வைக்க முடியாது. உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் என்ன விரும்புகிறீங்கிறது உங்கள் கண்ணு வழியாக உங்களால் மட்டும்தான் பார்க்க முடியும். உங்களோட ஆசைகளையும் கனவுகளையும் யாருனாலையும் இன்னொருத்தர் கண்ணு வழியாக பார்க்கவே முடியாது. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்களே தவிர யாருனாலையும் பக்காவாக 100% உங்கள் கண்ணு மூலியமாக பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது. ஸோ உங்கள் விஷன் எந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்தளவு நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி போகிறீங்க அப்படிங்கிறத உங்கள் பார்வையினால் மட்டும்தான் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இந்த உலகத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இந்த உலகத்தில் நீங்கள் என்ன விஷயத்தை நாடி போகிறீங்க, எல்லா விஷயமுமே உங்கள் கண் பார்வை வழியாக நீங்கள் என்ன விதமாக பார்க்குறீங்கிறதுல மட்டும்தான் அடங்கியிருக்கே தவிர உங்களை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிறதுனால அவங்க நமக்காக இது பண்ணுவாங்கன்ற மாதிரி யோசிக்கவே முடியாது. கண்டிப்பாக ஒருத்தரோட பார்வை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கவே முடியாது. இதுதான் ஒரு விஷனோட பவர். இது ஒவ்வொருத்தருக்குமே யூனிக்கான விஷயம். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதையே உங்களை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் கூட நம்மக்கிட்ட உருவாகிறதுக்கு காரணம் அவங்களோட கற்பனை திறனும் அவங்களோட பார்க்குற விதமும் தான். ஸோ இதை பயன்படுத்தி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிக்குங்கிறத நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணி காட்டணுமே தவிர உங்களுக்காக இன்னொருத்தவங்க ப்ரூவ் பண்ணி காட்டுவாங்க, இல்லை அவங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்கங்கிற கற்பனையில் என்றைக்குமே இருந்துடாதீங்க. எல்லாருக்குமே எல்லா விஷயமுமே பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சில விஷயத்த நம்ம தள்ளி போட்டுட்டு நமக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும்தான் நம்ம நோக்கி போகிற மாதிரி இருக்கும். இதை கண்டிப்பாக யார் விஷன்கிறதுக்கு என்ன விஷயம்னு தெரியாமல் குழப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.